பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். ஆதியாகமம் 1:2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஆழத்தின் மேலே இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் இந்த பூமி வெறுமையாக இருந்ததா, ஒழுங்கற்று இருந்ததா, ஒரு டிசிப்ளினே இல்லாமல் அப்படி குழம்பி போய் கிடந்ததா. ஆனால் அந்த பூமியின் மீது தான் ஆவியானவர் அசைவாடினார். அதன் பின்புதான் அதை அழகான ஒரு உலகமாக உருவாக்கினார். இன்றைக்கு நீங்களும் நானும் அதில் வசித்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் இன்றைக்கு ஒழுங்கற்று வாழ்கிற எத்தனையோ பிள்ளைகளை நாம் காண்கின்றோம், வாலிபர்களை காண்கின்றோம், பிள்ளைகளை காண்கின்றோம். ஒரு காலம் இல்லாதபடிக்கு வாலிபர்கள் தவறான பாதையில் நடந்து செல்வதையும் பாவங்களில் புரள்வதையும் நாம் காண்கின்றோம். நாம் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் இன்றைய தலைமுறையினரை சாத்தான் பாவத்தில் பிடித்து செல்லுகின்றான். பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள், ஆசிரியர்கள் கண்டித்து பார்க்கின்றார்கள். ஆனால் அதிகமான பிரயோஜனம் அங்கு இருப்பதில்லை. இப்படியாக ஒழுங்கற்று வாழ்கிற எத்தனை பேர்கள் நைட்டு 9 மணி 10 மணிக்கு படுத்துட்டு காலையில் எந்திக்கணும், இதுதான் ஒழுங்கு. ஆனால் இன்றைக்கு இரவு 2 மணி 3 மணி வரைக்கும் விழித்திருந்து தவறான காரியங்களில் ஈடுபட்டு விட்டு காலையில் 11 மணி 12 மணிக்கு வரைக்கும் தூங்கி எந்திக்கிறார்கள். ஒழுங்கற்று காணப்படுற வாழ்க்கை, ஒழுங்கற்ற சாப்பாடு, ஒழுங்கற்ற வார்த்தைகள் என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு தவறான பாதையில் செல்கிறார்கள். பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக ஒழுங்கற்ற வாழ்க்கையை வாழ்கின்றவர்களையும் கூட ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதுதான் இந்த நாளில் நாம் கேள்விப்படுகிற ஒரு நல்ல செய்தி. அவர்கள் மீது ஆண்டவருடைய ஆவியானவர் அசைவாடும் பொழுது அங்கே அந்த ஒழுங்கற்ற வாழ்க்கையை வாழ்பவர்கள் எல்லாரும் மிக நல்லதொரு வாழ்க்கையை வாழும்படியாக மாற்றப்படுகிறார்கள். ஆண்டவர் அவர்களை மாற்றுகின்றார். குடிப்பழக்கத்தில் இருப்பவர்கள் ஒரு காலம் அதை விட முடியாது என்று இந்த அனுபவத்தில் நான் கண்டேன். ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது அவருடைய பலத்தினாலே அல்ல, ஆண்டவருடைய ஆவியினாலே அவர்களுக்கு அந்த போதை பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைப்பதையும் என் வாழ்க்கையில் நான் கண்டிருக்கின்றேன். இந்த நாளிலே நான் நினைவு கூறுவது என்னவென்றால், கிறிஸ்துமஸ் டைமில் நம்ம தியானித்த செய்தி, மரியாள் நான் புருஷனை அறியனேது எப்படி ஆகும் என்று கேட்கின்றார்கள். நீ கற்பவதியாவா என்று சொல்லப்படுகிற பொழுது, ஆனால் அங்கு என்ன சொல்லப்படுகிறதுனா, தேவனால எல்லாம் கூடும், பரிசுத்த ஆவியார் உன் மீது நிழலிடுவார், அசைவாடுவார். அப்பொழுது மரியாள் கற்பம் தரித்தாள். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் இன்றைக்கு அசைவாடப் போகின்றார். ஒழுங்கற்று கிடக்கிறவனுடைய பிஸ்னஸ், ஒழுங்கற்று கிடக்கிறவனுடைய சரீரம் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி மிகப்பெரிய நன்மைகளை இந்த நாளிலே அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். நல்ல வருடங்களுக்கு முன்பு சென்னையில் நான் படித்த அந்த காலத்தில் ஊழியம் செய்த பொழுது அங்கே ஒரு வாலிபன் உண்டு. மிகவும் ஜாலியாக இருப்பான், கெட்ட வார்த்தைகளை பேசுவான். அந்த டோர்னமெண்ட்டை நடக்கும் பொழுது பிபி ஊதி எல்லாரையும் ஒருவேளை மகிழ்விப்பதை நினைத்து கொண்டு கோமாளி வேலைகளை அவன் செய்வான். ஆனால் ஒரு நாளிலே கூட்டத்துக்கு வந்த பொழுது கத்தராலை தொடப்பட்டு அடியார் பேசிய பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவன் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கின்றான். பிரியத்துக்குரியவர்களே, இதுதான் ஆண்டவருடைய அன்பு. ஒழுங்கற்று கிடக்கின்றவருடைய வாழ்க்கையை ஒழுங்கான வாழ்க்கையை மாற்றுகிற தெய்வம். நான் ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, என் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோதனம் செலுத்துகிறோம். உடைய வல்லமையான காரம் பெரிய காரியங்களை செய்யட்டும், குடலான காரியங்களை செவைப்படுத்தும், அனைத்து தேவைகளையும் சந்தியும், பிள்ளைகளை விடுவியும், வியாதியை நீக்கும். இந்நாளிலே வெகு காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்தும். இரட்சகர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.